யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி மாறிட்டார். ஐயோ, டிஃபென்ஸ் செக்ரட்டரி மாறிட்டாரு, அப்போ உக்ரைனுக்கு யூகேனுடைய உதவிகள் கம்மி ஆயிருமோ? அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. இன்றைக்கி யூகே ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்காங்க. எக்காரணம் கொண்டும் எங்களுடைய உதவிகள் உக்ரைனுக்கு நிற்கவே நிற்காது. இந்த போர் இன்னும் எத்தனை வருடங்கள் நீண்டாலும் சரி, உடனடியாக முடிந்தாலும் சரி, எங்களுடைய சப்போர்ட் உக்ரைனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே உக்ரைன் இப்போ கார்ட்போர்டு ட்ரோன்ஸ் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யா சார்மாட்டை யூஸ் பண்ணும்போது இவங்க கார்ட்போர்ட் ட்ரோன்ஸை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு லைனை பிரேக் பண்ணிட்டாங்க உக்ரைன். ஜாப்ரோசிஷியா ரீஜனாக இருக்கட்டும், ரோபோட்டினாக இருக்கட்டும், அடுத்த லைன் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பல தினங்கள் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரஷ்யா அவங்களுடைய ட்ரூப்ஸை ரீக்ரூப் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறப்போகுது? உண்மையிலேயே ரஷ்யா தோற்றுட்டு வருகிறார்களா? பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கார்ட்போர்ட் ட்ரோன்ஸ் இது ரொம்ப வைரலான ஒரு டாபிக். இதை பற்றி ரொம்ப பெரிய நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி தனியாக இன்னொரு காணொலியில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு இப்போ உக்ரைன் அவங்களுடைய ஆட்டத்தை காண்பிச்சுட்டு வராங்க. உக்ரைன் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா புரிந்து கொண்டார்கள் அப்படின்னும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்தது மாதிரி கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுப்பதற்கு இப்போது ரஷ்யாவும் தயாராகி வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்படின்னா உக்ரைன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? சின்ன சின்ன ட்ரூப்ஸை அனுப்பி சில இடங்களில் மெயினான இடங்களை மட்டும், அதாவது இப்போ ரோபோட்டினாக இருக்கட்டும், இல்லை ஜாப்ரோசிஷியாவினுடைய சில பகுதிகளாக இருக்கட்டும், அதில் முக்கியமான இடங்களை கைப்பற்றுவதற்காக குட்டி குட்டி அணிகளை அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரூப்ஸை டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணுறதுல முன்னிலையில் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்குகள் தான். ஏர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் டேங்குகளுடைய சப்போர்ட்டில் இப்போ சில இடங்களில் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை ரஷ்யாவும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ இதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும்னா ரஷ்யா என்ன செய்யணும்? இவங்களுடைய குட்டி குட்டி படைகளை கொஞ்சமாக பின்னோக்கி கொண்டு போவதற்கு இல்லாட்டி தடுப்பதற்கு ரஷ்ய இராணுவ வீரர்களும் குட்டி குட்டி படைகளாக மாற வேண்டும். இங்கே தான் ரஷ்யாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. ஆல்ரெடி ரஷ்யா சின்ன சின்ன குரூப்பை வச்சு தான் பெரிய அளவில் அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சாலும் எகெயின் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இல்லாததுனால தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருப்பதாகவும், சீக்கிரமாக நாங்களும் ஸ்மால் யூனிட்டாக மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் ரஷ்யா இன்று கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ரோபோட்டின் அப்படிங்கிற பகுதி முழுவதுமாக இப்போ உக்ரைன் அவங்க கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாப்ரோசிஷியாவில் இன்றைக்கும் தாக்குதல் நடந்துட்டு தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி மாறிட்டார் அப்படின்னு சொல்லும்போதும் உக்ரைனில் நிறைய பேர் அங்கே ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும், இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வெளியாகி இருக்கிறது. மாஸ்கோ அவங்க கையகப்படுத்தின 4 இடங்களில் புது ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாமே எலெக்ஷன் வச்சாங்க. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்போ உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா வைக்கக்கூடிய எலெக்ஷனில் யாரும் பங்கு பெறாதீங்க, அப்படி பங்கு பெற்றீர்கள் என்றால் அது நம்ம நாட்டுக்கு நீங்கள் செய்கிற துரோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 4 ரீஜன்லையுமே பல நபர்களும் என்ன செஞ்சுருக்காங்க, எலெக்ஷனில் பங்கு பெறுவோம், நாங்கள் ரஷ்யா கூட இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் சொல்லியிருக்கு. இல்லைப்பா, அந்த 4 ரீஜனில் இருக்கக்கூடிய பல நபர்களும் இந்த எலெக்ஷனில் பங்கு பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே வைக்கப்படுது. அந்த எலெக்ஷன் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. துருக்கி மற்றும் ரஷ்யா நண்பர்கள், தானிய ஏற்றுமதிக்கான மிக முக்கியமான 2 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் மறுபடியும் பேச போகிறாங்க. இந்த திங்கட்கிழமை புட்டின் அவர்களும் எர்டகன் அவர்களும் பேச போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி பேசும்போது துருக்கியில் இருக்கக்கூடிய ட்ரோன் சப்போர்ட் ஆல்ரெடி உக்ரைனுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு துருக்கியினுடைய ட்ரோனை பற்றி யாருமே இப்போ பேசுறது கிடையாது. ஏன்னா துருக்கி என்ன சொல்லிட்டாங்க, ஒருவேளை ரஷ்யாவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு தகவல் மேற்குலக நாடுகளிடையே பரவ ஆரம்பிக்குது. துருக்கியினுடைய ட்ரோன் எங்கெங்கே இருக்குது, எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத துருக்கியே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால தான் ரஷ்யா ஈஸியாக துருக்கியினுடைய ட்ரோனை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான உடனே உக்ரைன் என்ன செஞ்சிட்டாங்க, துருக்கியினுடைய ட்ரோனை யூஸ் பண்ணுறதை அதிகமாக நிப்பாட்டிட்டாங்க. அதன் பிறகு துருக்கி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தானிய ஏற்றுமதி, ஐநா சபை கூட சேர்ந்து 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்கிற ஒரு நடுநிலைமையான ஒரு பதவிக்கு வந்துட்டாங்க. அப்படி துருக்கி ஏற்படுத்தின, துருக்கி, ஐநா சபை, உக்ரைன், ரஷ்யா ஏற்படுத்தின அந்த ஒரு தானிய ஏற்றுமதிக்கான டீல் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு.
எகைன் இதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவும் துருக்கியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாகவும், இந்த நேரத்தில் துருக்கியினுடைய ட்ரோன் சர்வீஸ் இல்லாட்டி துருக்கி கொஞ்சம் ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு கொடுப்பதற்கான இல்லாட்டி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆல்ரெடி ஈரான் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் உதவிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு ரஷ்யாவும் நேற்று அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட், ட்ரைனர் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறதுல அனுப்புனாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் ஈரான் இணைந்திருக்கும் போது துருக்கியினுடைய பேச்சுவார்த்தையும் இப்போது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரஷ்யாவினுடைய ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் லைனை உக்ரைன் கொஞ்சமாக பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் இதே மாதிரி 5 லைன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் லைனில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% அவங்களுடைய இராணுவ வீரர்கள் ப்ளஸ் அசட்ஸை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. மீதம் இருக்கும் ஒரு 4 டிஃபென்சிவ் லைனில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ 30-40% அவங்களுடைய அசட்ஸ் அப்படிங்கிறது பிரேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரஷ்யாவால் அக்செப்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது உக்ரைனுக்கு பெரிய அளவு சக்ஸஸாக இருந்தாலுமே ரஷ்யா என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய டிஃபென்சிவ் லைனை மறுபடியும் பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் எகெயின் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் ரொம்ப கூடுதலாக உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய எல்லா டிஸ்கஷனுமே உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாலும், உக்ரைனுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் இல்லை இப்போ உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜில் சீக்கிரமாக உக்ரைனை வெற்றி பெற வைப்பதற்கான ஆயுதங்கள் அதிக அளவு கிடைக்கல. இதை சரியாக பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ரஷ்யா. சார்மட்டை உள்ளக்க கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சில வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவும் உள்ளே இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டிஃபென்சிவ் லைன் அப்படிங்கிறது ஒரு 20% அசட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த செகண்ட் டிஃபென்சிவ் லைனில் சீக்கிரமாக உக்ரைன் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதற்கு முன்னதாக உக்ரைன் என்ன செய்யணும், மறுபடியும் அவங்களுடைய குரூப், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரீஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நேரம் தான் ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் ரீஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பாக்முத் பகுதியில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உக்ரைன் அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலை, அதாவது அவங்க இழந்த பகுதியை திரும்ப எடுப்பதற்கான தாக்குதலை நடத்துவதற்கு ரொம்ப பெரிய அளவில் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த போரை அமைதியாக முடித்துக் கொள்வதற்கு கிரீமியாவை எங்கள் பக்கமே தந்துருங்க. கிரீமியாவை தந்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இந்த போரை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவோம், ரஷ்யாவுக்குள்ளேயும் இந்த போர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்களுடைய கணக்குப்படி கிரீமியாவை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக நல்ல ஒரு பதிலடியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ரஷ்யா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத கூடுதலாக உக்ரைன் செய்கிறாங்க. ட்ரோன் சப்போர்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கூடுதலாக இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஈரான் வழியாகவும் வடகொரியா, சீனா வழியாகவும் வந்தால் தான் இருந்தது அப்படிங்கிறதும், வேக்னார் குரூப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்போ கொஞ்சமாக ரஷ்யாவை தடுமாற வைத்திருக்கிறது. யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போ ரஷ்யா வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மனிதர்களை அவங்களுடைய ஆர்மியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், வேக்னார் குரூப்பில் வேலை இல்லாத பல நபர்களை அவங்களுடைய இராணுவத்தில் சேர்த்து, அதாவது ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் சேர்த்து ரஷ்யாவினுடைய இராணுவத்தை ஸ்ட்ராங் படுத்துவதற்கான அந்த முடிவுகளிலும் புட்டின் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேக்னார் குரூப்பினுடைய அடுத்த லெவல் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஆனால் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய டிஃபென்சிவ் லைன் ரஷ்யா ஆட்டம் கண்டிருப்பதால் வேக்னார் குரூப், இவங்களுடைய இராணுவம் இதை மெர்ஜ் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை ரஷ்யா கொஞ்சம் ருசிப்பதற்கு காலதாமதம் ஏற்படலாம். இந்த காலதாமதத்தை உக்ரைன் சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரஷ்யா நர்வஸ், இதுதான் பல மேற்கத்திய ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தி. ஸோ நிறைய ஊடகங்கள் இந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவினுடைய அந்த நர்வஸ், ரஷ்யா வந்து உடைந்து விட்டது, ரஷ்யாவினுடைய அந்த ஃப்ரண்ட் லைன், அந்த ஒஃபென்சிவ் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது முறிந்து விட்டது அப்படின்னு சொல்கிற இந்த தலைப்புகளை இனி புட்டின் அவர்கள் எப்படி அவருக்கு சாதகமாக மாற்றப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. நிறைய படைகளை உள்ளே கொண்டு வரணும், புதிய வெப்பன்ஸ், ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டும், நம்ம சொன்ன மாதிரி குட்டி குட்டி படைகளாக மாற வேண்டும். இது எல்லாத்தையுமே புட்டின் அவர்கள் இல்லாட்டி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள், தொடர்ந்து அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. ரீஇன்ஃபோர்சிங் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்குது. இந்த ட்ரென்ச்சஸ் அப்படிங்கிற பதுங்கு குழிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பதுங்கு குழிகள் தான் அடுத்த கட்டம். ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் லைன், ஒரு டிஃபென்சிவ் லைன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த டிஃபென்சிவ் லைன் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ட்ரென்ச்சஸை தாண்டி வரணும்.
இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு அதிகமாக இந்த மாதிரியான ட்ரென்ச்சஸ் உருவாக்கப்பட்டது இந்த போரில் தான், ரஷ்யா உக்ரைன் போரில் தான். ஸோ ட்ரென்ச்சஸ், கன்னிவெடிகள், அதன் பிறகு இரண்டாவது டிஃபென்சிவ் லைன், இதை கடந்து வருவதற்கு உக்ரைனுக்கு எடுக்கக்கூடிய நேரங்களை ரஷ்யா என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்களுடைய ட்ரென்ச்சஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நிறைய ராணுவ வீரர்கள், அடுத்ததாக நிறைய கன்னிவெடிகள் எல்லாமே மறுபடியும் வைப்பதற்கான ப்ரோக்ராமபிள் கன்னிவெடிகள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா வேணால் அதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இந்த மாதிரியான கன்னிவெடிகளையும் ரஷ்யா இந்த அடுத்த டிஃபென்சிவ் லைனை பாதுகாப்பதற்காக வைக்கலாம். கமிகாஸ் ட்ரோன்ஸும் இப்போது ரஷ்யாவுக்கு அதிகமாக தேவைப்படுவதாகவும், அது எங்கேருந்துலாம் கிடைக்கும், அதை எப்படி சீக்கிரமாக உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளிலும் ரஷ்யாவினுடைய பல அமைப்புகள், நிறுவனங்கள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒரேகோவோ ஏரியா, ஜாப்ரோசிஷாவில் இருக்கக்கூடிய ஒரேகோவோ ஏரியாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் தாக்குதலை இரண்டு நாடுகளும் செய்து வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய இந்த ஸ்டார்ம் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை வச்சு ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை இப்போது உக்ரைன் செய்து வருகிறது. ஆனால் இந்த ஸ்டார்ம் ஷேடோவை தயாரித்தது யூகே கிடையாது, பிரான்ஸ்லேருந்து இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான எவிடன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகங்களில் சில பல எவிடன்ஸையும் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இப்போ உக்ரைனுக்கு பாதுகாப்பையும் ரஷ்யாவுக்கான இழப்புகளையும் தந்து கொண்டிருக்கிறது. அதை பிரான்ஸும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் பிரான்ஸுக்கு எதிராக ஆப்பிரிக்கா வழியாக ரஷ்யாவினுடைய காய் நகரத்திலும் அதிகமாக இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.